Good evening student, class 9th standard, subject science, lesson atomic structure. Atomic structure la அடுத்து நாம பார்க்க போற டாபிக் Bohr's model of an atom. So Bohr's model of an atom பார்க்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்து நாம ரூதர்போர்டினுடைய லிமிட்டேஷனை ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அவருடைய கான்செப்ட் படி என்ன சொல்கிறாருன்னா, கண்டினியூவாக ஒரு எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அது கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் ஆகும். லாஸ் ஆகிற எனர்ஜினுடைய தன்மை குறைய கிட்ட அதாவது நியூக்ளியருக்கு அருகாமையில் வந்து கடைசியாக நியூக்ளியருக்குள்ளேயே என்ன ஆகிடும், விழுந்துடும். ஸோ அதனால் கொலாப்ஸ் ஆகிடும், ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்றது அவருடைய கான்செப்ட். ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னுடைய தியரியே தான். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரினா ஒரு பொருள் பொதுவாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அது எனர்ஜி என்ன பண்ணும், ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறது. ஸோ இந்த லிமிட்டேஷன், அதாவது இந்த குறைபாடு நீக்கிறதுக்கு எலக்ட்ரான் நிலையான பாதையில் தான் இருக்குன்றதை சொல்கிறதுக்காக தான் அடுத்து வந்தவர் போர்ஸ். ஸோ நீல்ஸ் போர்னு சொல்கிறோம் இவரை. 1913 இவர் என்ன பண்ணுறாரு, டேனிஷ் பிசிஸ்டாக இருக்கார். ஸோ சில பாஸ்லேட்ஸை அவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவருடைய பாஸ்லேட் படி நாம் இப்போ பார்ப்போம். ஸோ அவருடைய பாஸ்லேட் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். In atoms, the electron revolve around the nucleus in stationary circular path called orbits or cells or energy level. அதாவது ஒரு அணுவில் எலக்ட்ரான் சுற்றி வர பாதை இல்லையா, நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் சுற்றி வர பாதை நிலையான பாதை. இந்த பாதைக்கு ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லலாம், செல்ஸ்ன்னு சொல்லலாம், எனர்ஜி லெவல். ஸோ எந்த வகையான பேர் இருந்தாலும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறோம். ஆற்றல் மட்டம், எலக்ட்ரான் கூடு, ஆற்றல் பாதை, ஸோ எலக்ட்ரான் சுற்றி வரும் பாதை, எது வேணால் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் அவர் சொல்கிறேன். ஆனால் இது ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பாதை, இதுதான் நம்ம கவனிக்கணும். ஸ்டேஷ்னரினா நிலையான வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னு சொன்னார். செகண்ட் ஒன் பாருங்கள், அவர் கான்செப்ட்டு இந்த மாதிரி சுற்றி வர எலக்ட்ரான் ஒயில் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அண்ட் ஆர்பிட் அண்ட் எலக்ட்ரான் நெய்தர் லாஸ் நார் கெயின் எனர்ஜி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு, இது ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக 1 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் எல்லாத்துலேயும் கேட்போம். ஸோ இப்போ ஒயில் ரிவால்விங், அதாவது இந்த மாதிரி சுற்றி வரும்போது ஒரு எலக்ட்ரான் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது எனர்ஜியை வெளியிடுவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதனால தான் அது என்ன பண்ணுது, நிலையான பாதையில் சுற்றுதுன்றதை அவர் சொன்னார். அதை ரூதர்போர்ட் சொல்லவில்லை. அதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்குறோம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவருடைய கான்செப்ட் படி, தேர்டு கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா பாருங்கள், an electron in a cell can move to higher or lower energy cell. ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. அது பொதுவாக எலக்ட்ரான் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டேஷனரி பாத்தில் இருக்குது. அது அப்படி இருக்கும்போது லாஸும் ஆகாது, எனர்ஜி ஏற்றுக்கும் செய்யாதுன்னு சொன்னார். ஆனால் அதே எலக்ட்ரான் செல் வடிவத்தில் மூவ் ஆகுமானால், அதாவது ஒரு கூட்டிலேருந்து இன்னொரு கூட்டில் எனர்ஜி லெவல் ஃபஸ்ட்லேருந்து அடுத்த லெவல் எனர்ஜி லெவலுக்கு போகுமானா அதனுடைய எனர்ஜி கண்டிப்பாக ஹையர் அல்லது லோயர் எனர்ஜி வரும்போது ரிலீஸிங். ஸோ ஹையர் எனர்ஜி போகும்போது அப்சர்விங்கும், லோயர் எனர்ஜி வரும்போது என்ன பண்ணுது, ரிலீஸிங்கும் அது செயல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது கான்செப்ட். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த ஆர்பிட்டாலில் இருக்கும். ஸோ அந்த ஆர்பிட்டால் விட்டு இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது கே செல் இருக்கு இல்லையா, கே செல் இருந்து ஸோ என் செல் ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ என் செல்லுக்கு ஹையர் எனர்ஜி இருக்கும், ஹை எனர்ஜி பெற்றிருக்கும். இந்த ஹை எனர்ஜி ஒரு எலக்ட்ரான் பெருமானால் அது என் லெவலுக்கு போகும். அதே எனர்ஜி குறையும் போது திரும்ப என்ன பண்ணோம், ஸோ கீழ் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் என்ன பண்ணார், அடுத்து அவர் என்ன கான்செப்ட் சொன்னார், ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு லெட்டர்ஸ் கொடுத்தாரு, KLMN. அப்போ நியூக்ளியருக்கு அருகாமையில் இருக்கிறது கே செல்னும், நியூக்ளியருக்கு அடுத்தது அதாவது கே செல்லுக்கு அப்புறம் எல்னும் எம்னும் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அதாவது ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான் நிரப்புகிறோம். ஃபஸ்ட் செல்லுக்கு 2 எலக்ட்ரான் நிரப்புவோம், செகண்ட் செல்லுக்கு 8, அதுக்கடுத்து 18, அதுக்கடுத்து 32, இப்படி என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம். இது அவர் கொடுத்த 2n² ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். 2n² ஃபார்முலா. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் எலக்ட்ரான் நிரப்புகிறோம். ஸோ என்னோட வேல்யூ 1ன்ற பட்சத்தில் ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணினா 1² × 2, அப்போ 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் 2 எலக்ட்ரான், அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான். இப்படி என்ன பண்ணார், அவர் அரேஞ்ச் பண்ணார். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு, திஸ் எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் கேரிட் நோ எலக்ட்ரான் சார்ஜஸ், தே வேர் கால்டு நியூட்ரான்ஸ். இப்போ பொதுவாக புரோட்டான் வந்து பாசிட்டிவ் இருக்குன்னு தெரியும், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் இருக்குன்னு தெரியும். இதில்
சில எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அவை எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இல்லாமல் இருக்குது, அதுதான் வந்து நியூட்ரான் அப்படின்னு சொன்னார். ஸோ நியூட்ரான், இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சாட்விக். அதை பேஸ் பண்ணி இவர் சொல்கிறார் நீல்ஸ் போர். ஸோ அதெல்லாம் இதனுடைய எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் இல்லாத ஒன்று, ஆனால் கண்டிப்பாக மாஸில் இடம் பெற்றிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. மாஸ் அது பெற்றிருக்கு. ஏன்னா நியூக்ளியரில் இருக்கிறதுனால புரோட்டானுக்கு ஈக்குவலாக நியூட்ரான் சமமான இடம் பெற்றிருக்கு. அதனால் எத்தனை புரோட்டான் சொல்கிறோமோ அதை ஈக்குவலாக அல்லது அதை விட அதிகமாக தான் நியூட்ரான் அமைஞ்சிருக்கும், அதை தணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான். This particle was not found to be deflected by any magnetic or electric field providing that is electrically neutral. பொதுவாக இதனுடைய ப்ராப்பர்ட்டி சொல்ல போனால் எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதை அப்சர்வ் பண்ணாது. அதனால் கண்டிப்பாக நியூட்ரல் சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இதனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு அட்டாமிக் யூனிட். ஸோ ஏஎம்யூனா ஒரு அட்டாமிக் யூனிட்னு அர்த்தம். அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.676 × 10⁻24 கிராம், ஏறக்குறைய புரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டறிஞ்சவர் ஜேம்ஸ் சாட்விக். இது ஒரு 1 மார்க் கொஷினு, அடிக்கடி கேட்குற கொஷினு, ஞாபகம் வச்சுங்க. இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த அது நீல்ஸ் போர் என்ன சொன்னாலும் அதுக்கும் சில குறைபாடு இருக்குது, லிமிட்டேஷன் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய கான்செப்ட் படி என்ன சொல்கிறார் பாருங்கள். லிமிட்டேஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் மெயின் லிமிட்டேஷன் வாஸ் தட் this model was applicable only to hydrogen atom or hydrogen like ions. பொதுவாக ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு நமக்கு தெரியும், 1H1 போடும் நம்ம, 1H1. ஸோ இந்த 1H1ல் பொதுவாக எதெல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரான் பெற்றிருக்கோம், எக்ஸாம்பிளுக்கு ஹீலியம் அயான், லித்தியம் 2+ அயான், அதேமாதிரி பெர்லியம் 3+ அயான், இவை எல்லாமே ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இவைகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தது. ஸோ மேக்ஸிமம் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இது பொருந்தலை. இதுதான் இவருடைய குறைபாடு. ஸோ தேங்க்யூ, see you next class.